கொல்லிமலை தரிசனம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இன்று முருகனை பற்றி நாம் 20 சுவாரஸ்யமான வினாவிடைகளை பார்க்கிறோம். இதில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் எதன் அடையாளமாக கருதப்படுகிறது? 1. செல்வம். 2. ஞானம். 3. தவம். 4. வேகம். விடை 2. ஞானம். 2. முருகன் வேடவர் குலத்தை சேர்ந்த வள்ளியை மணம் முடித்த தலம் எது? அ. பழனி. ஆ. திருத்தணி. இ. திருச்செந்தூர். இ. சுவாமிமலை. விடை ஆ. திருத்தணி. திருத்தணிக்கு அருகிலுள்ள வள்ளிமலை. முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் எது? அ. ரோகிணி. ஆ. திருவாதிரை. இ. வைகாசி விசாகம். இ. கார்த்திகை. விடை இ. வைகாசி விசாகம். 4. சூரபத்மன் முருகனிடம் போரிட வந்தபோது முருகப்பெருமானால் இரண்டாக பிளக்கப்பட்டவுடன் என்னவாக மாறினான்? ஆ. சிங்கம் மற்றும் கரடி. ஆ. பாம்பு மற்றும் தேள். இ. மயில் மற்றும் சேவல். இ. யானை மற்றும் குதிரை. விடை இ. மயில் மற்றும் சேவல். 5. முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயர் வர காரணம் என்ன? ஆ. அசுரர்களை வென்றதால். ஆ. தந்தைக்கு உபதேசித்ததால். இ. வள்ளிக்கு அருள் புரிந்ததால். இ. தேவர்களுக்கு தலைவன் என்பதால். விடை ஆ. தந்தைக்கு, அதாவது சிவனுக்கு உபதேசித்ததால். 6. கந்த சஷ்டி கவசம் இயற்றியவர் யார்? ஆ. கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆ. அருணகிரிநாதர். இ. பாலதேவராய சுவாமிகள். இ. குமரகுருபரர். விடை இ. பாலதேவராய சுவாமிகள். 7. பழனி மலையில் உள்ள முருகப்பெருமானின் சிலை எதனால் செய்யப்பட்டது? அ. கருங்கல். ஆ. ஐம்பொன். இ. நவபாஷாணம். இ. பளிங்கு. விடை இ. நவபாஷாணம். 8. முருகப்பெருமானின் 6 முகங்களும் எதை குறிக்கின்றன? ஆ. 6 பருவங்கள். ஆ. 6 கலைகள். இ. 6 ஆதாரங்கள் அல்லது 6 குணங்கள். இ. 6 திசைகள். விடை இ. 6 ஆதாரங்கள் அல்லது 6 குணங்கள். 9. இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மணம் புரிந்த தலம் எது? அ. பழமுதிர் சோலை. ஆ. திருப்பரங்குன்றம். இ. சுவாமிமலை. இ. திருத்தணி. விடை ஆ. திருப்பரங்குன்றம். 10. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் எத்தனை பேர்? ஆ. 4. ஆ. 5. இ. 6. இ. 7. விடை இ. 6. 11. பழனி மலையில் நவபாஷாண சிலையை தயாரித்து பிரதிஷ்டை செய்த சித்தர் யார்? ஆ.
அகத்தியர். ஆ போகர். இ திருமூலர். இ கோரக்கர். விடை ஆ போகர். 12. முருகப்பெருமான் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் வந்து அமர்ந்த மலை எது? ஆ திருத்தணி. ஆ சுவாமிமலை. இ பழனி. இ திருப்பரங்குன்றம். விடை இ பழனி. 13. கந்த புராணத்தின்படி முருகப்பெருமான் யாருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றினார்? ஆ விஷ்ணு. ஆ பிரம்மா. இ சிவபெருமான். இ இந்திரன். விடை இ சிவபெருமான். 14. முத்தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் யார்? அ விநாயகர். ஆ முருகன். இ சந்திரன். இ சூரியன். விடை ஆ முருகன். 15. முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கு பின்னால் இருக்கும் தத்துவம் என்ன? ஆ ஆழம், அகலம், கூர்மை. ஆ கோபம், வீரம், வெற்றி. இ அன்பு, பாசம், கருணை. இ நிலம், நீர், நெருப்பு. விடை ஆ ஆழம். ஞானம் ஆழமானது, அகலம். 16. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு எந்த மலையில் வைத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார்? ஆ இமயமலை. ஆ பொதிகை மலை. இ சுவாமிமலை. இ கைலாயமலை. விடை இ சுவாமிமலை. 17. சூரபத்மனின் தம்பி தாரகாசுரனை முருகன் எங்கே வதம் செய்தார்? ஆ திருச்செந்தூர். ஆ மாயாபுரி. இ கிரௌஞ்சமலை. இ இலங்கை. விடை இ கிரௌஞ்சமலை. 18. நக்கீரர் முருகப்பெருமானை போற்றிப் பாடிய நூல் எது? ஆ திருமுருகாற்றுப்படை. ஆ கந்தர் அலங்காரம். இ திருப்புகழ். இ கந்தர் அந்தாதி. விடை ஆ திருமுருகாற்றுப்படை. 19. முருகப்பெருமானுக்கு உகந்த சரவண பொய்கை என்ற தடாகம் எங்கு உருவானது? ஆ வைகை நதி. ஆ கங்கை நதி. இமயமலை. இ காவிரி நதி. இ பாலாறு. விடை ஆ கங்கை நதி. இமயமலையில் உள்ள சரவண பொய்கை. 20. பழமுதிர் சோலையில் முருகன் ஔவையாரிடம் சுட்ட பழம் என்று எதை குறிப்பிட்டார்? ஆ மாம்பழம். ஆ வாழைப்பழம். இ நாவற்பழம். இ பலாப்பழம். விடை இ நாவற்பழம். நண்பர்களே, உங்களுக்கான இன்றைய கேள்வி: முருகப்பெருமானின் படைத்தளபதியின் பெயர் என்ன? தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 20 கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.